மகாபெரியவாச்சரணம். எண்ணங்கள் நம் வாழ்க்கையில் பெரும் பங்கு வகிக்கின்றன. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி சொல்பவையே எண்ணங்களாகத்தான் இருக்கின்றன. அதனால தான் எண்ணம் போல வாழ்க்கை என்று சொன்னார்கள். அந்த எண்ணங்களை நாம் 2 வகையாக சொல்கிறோமே, நேர்மறை எதிர்மறை என்று. அதுதான் எவ்வளவு முக்கியமான விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகின்றன. எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை மட்டும் நமக்கு இருந்துவிட்டால் நம்மை சுற்றி நடக்கக்கூடியவை அத்தனையும் நேர்மறை எண்ணங்களாகத்தான் இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏன் அப்படின்னா, இதுக்கு அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொள்ள முடியாதான். ஏன் அப்படின்னா, அந்த விஷத்தை கொடுத்தா கூட கண்டிப்பா இது கூட ஏதோ நல்லதுக்கு தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவானா. ஏன் அப்படின்னா, நமக்கு பக்த பிரகலாதன் கதையெல்லாம் தெரியுமே. அத்தனை விஷயங்களை செய்த பொழுதும் அவன் தந்தையை ஒரு முறை கூட பழிக்கவில்லையாம். ஒவ்வொரு முறை செல்லும் பொழுதும் தந்தையை வணங்கித்தான் சென்றானாம். அப்பொழுது தந்தையை வணங்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவாராம், நீண்ட ஆயுளை பெற வேண்டும், தீர்காயுஷ்மான் பவ என்று தன்னை அறியாமல் சொல்லுவாராம். அப்படி அந்த நேர்மறை எண்ணங்களுக்கு அப்படி ஒரு பலம் தருமா. அப்ப அந்த பிரகலாதனை போலத்தான் நமக்கும் எந்த ஒரு விஷத்தை கொடுத்தால் கூட நம்மை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எதிர்மறை சிந்தனை இருப்பவனுக்கு முக்கியமாக என்ன வரும் அப்படின்னா, நோய்கள் தான் வரும். அந்த நோய்களை குணப்படுத்த எத்தனை மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் அவனை குணப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் இந்த நோய் எங்கிருந்து ஆரம்பித்தது? எண்ணத்திலிருந்து. முதலில் அந்த எண்ணங்களை நாம் சுத்தம் செய்துவிட்டால் நம்முடைய சரீரமும் சுத்தமாகும், மனமும் சுத்தமாகும். பிறகு இங்கு நோய்கள் என்பதற்கு இடமே கிடையாது. அப்ப அந்த மருந்து கொடுக்கக்கூடிய வேலையை விட இந்த எண்ணங்களை நாம் சரிப்படுத்திவிட்டால் இன்று உலகில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நோய்கள் காணாமலே போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக நேர்மறை சிந்தனை உள்ளவர்களாக மாறுவோம். எதிர்மறை சிந்தனை உள்ளவர்களை குணப்படுத்த நாம் முயற்சி செய்வோம். மகாபெரியவா சரணம்.